ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற 7th யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் சாஜி ஷரியத்துல்லா அவர்களால் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, ஃபராசி இயக்கம். நெக்ஸ்ட்டு, நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதும் வாடகை வசூலிப்பதும் இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் சி, டுடுமியான். நெக்ஸ்ட்டு, நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் அப்படின்னா கோல் இன மக்கள் தான். கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, பிபின் சந்திரபால். நெக்ஸ்ட் கொஷின் 5, வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. நெக்ஸ்ட் கொஷின், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் கொஷின், நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, தீனபந்து மித்ரா. நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மன்னராட்சிக்கும் நிலச்சுவாந்தாரர்களுக்கும் எதிரான என்ன இயக்கம் 1827 நடந்தது அப்படின்னா பரசத்தில் அந்த வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிற இயக்கம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு, சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி. டேஸ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்திலிருந்து நுழைய தடை விதித்தது அப்படின்னா 1908ஆம் ஆண்டு சோட்டா நாக்பூர் சட்டம் தான். அந்த சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா 1908. WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, மீர் ஜாபரிடம் இருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழில் புரட்சி மேம்பாடு செய்தது. இது சரியானது. 1832 to 31 அந்த கோல் கிளர்ச்சி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் சரி. 1855 சந்தாலர் கிளர்ச்சி சித்து கானோ அப்படிங்கிற அவரோட தலைமையில் நடக்கும்னு சொன்னாங்க. அதுவும் சரி. ஆப்ஷன் 1, 2, 3 சரி. சந்தாலர் கிளர்ச்சி சந்தாலர்கள் வசம் ஒப்படைக்க 1855 தான் ஒரு ஒழுங்குமுறை சட்டம் போடப்படும். இங்கே 75ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 தான் சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரியானது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு, காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால தேசியவாதிகளின் மிக முக்கிய பங்களிப்பாகும். அதுக்கப்புறம், இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியான சுரண்டலை மிக முக்கியமான காரணம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். தேர்டு சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மிதவாத தேசியவாதிகளின் அதாவது காங்கிரஸ் தலைவர்களோட கோரிக்கைகள் ஒன்றாக இருந்தது. வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்க பிரிவினை நடந்தது. இதில் ஆப்ஷன் 1, 3, 4 சரியானவை. ஆப்ஷன் 2 மட்டும் சரியானது கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு, இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனி உரிமையை கோரியது. இது சரி. இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர். இதுவும் சரி. ஆனால் இதுக்கு சரியான விளக்கம் கிடையாது. இரண்டுமே தனித்தனியாக சரி, ஆனால் சரியான விளக்கம் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு, பிரிட்டிஷ் அரசு 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. அதுக்கப்புறம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. இது ரெண்டுமே சரி. ஓகேவா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இரண்டும் சரி. இது கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அதுக்கப்புறமா வஹாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது யாரோட தலைமையில் நடந்தது அப்படின்னா டிடுமீர் அப்படிங்கிறவங்க தலைமையில் தான் நடந்தது. நெக்ஸ்ட்டு, முண்டா கிளர்ச்சி ராஞ்சியில் நடந்தது. பேகம் ஷரத் மஹால் அவங்க எங்கே போராடினாங்க அப்படின்னா லக்னோவில். கான்வார் சிங் பீகார். நானா சாஹிப் யாரோட பையனா பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் அவங்களோட தத்து பையன் தான் நானா சாஹிப். ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட்டுக்கான புக் பேக் கொஷின்ஸ். தேங்க்யூ.